ஒரு இஃப்தார் சிறப்பு பயானை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். மௌலவி ஃபலாஹி ஏஎம் உஸ்தாத் அவர்களை பயானை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل متاع الدنيا قليل. وقال النبي صلى الله عليه وسلم الصيام جنة من النار. الحمد لله. அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கத்தின் காரணமாக ஒரு நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு நல்ல விடயங்களை பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, நாங்கள் நோன்பு திறக்கின்ற அந்த நேரத்திலே நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு முடிக்கலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது ரமலான் மாதம் என்பது ஏனைய மாதங்களை போன்ற மாதம் கிடையாது. இந்த மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அடைவதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த மாதம். பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து விடுவாயாக என்று துஆ செய்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பல இமாம்கள் சஹாபாக்கள் எல்லாம் 6 மாதங்களுக்கு முன்னால் இந்த ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார்கள். யா அல்லாஹ், இந்த ரமலானை நான் அடைய போகின்றேன், நான் செய்த அனைத்து பாவங்களை மன்னித்திரு யா அல்லாஹ், இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று கவலையோடு இந்த மாதத்தை முன்னோக்கினார்கள். ஏன் தெரியுமா? இந்த ரமலான் மாதம் என்பது அவ்வளவு கண்ணியத்துக்குரிய மாதம். இந்த ரமலானிலே ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த ரமலான் மாதத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்தவனாக, நன்மையை ஆதரவு வைத்தவனாக இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் அமல் செய்வானோ, யார் நோன்பு நோட்பானோ, அவனுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய முந்தைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பியதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்திலே நான் உயிரோடு வாழ வேண்டும் என்று விரும்பிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் மினன் நார் கமா ஜுன்னத்தி அஹதுக்கும் மினல் ஜிபால். சொன்னார்கள், இந்த ரமலான் மாதத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், இந்த ரமலான் மாதம் என்பது நரகத்திலே இருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்பதாக சொன்னார்கள். அழகான உதாரணத்தையும் சொல்லி காட்டினார்கள். நீங்கள் யுத்த களத்துக்கு சென்றால் எப்படி கேடயத்தை வைத்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களோ, உங்களுக்கு வாழ்வெட்டு வந்துவிடக் கூடாது, எந்த அம்புகளும் பாய்ந்து விடக் கூடாது, எந்த வகையிலும் எதிரிகள் என்னை தாக்கி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த கேடயத்தை நீங்கள் எப்படி பாதுகாப்பீர்களோ, இதே போன்று மறுமையில் உங்களுக்கு நரகம் கிடைத்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய நரக வேதனை உங்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான். இந்த நிலைமை உனக்கு வருவதற்கு முன்னால் நீ இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள். அல்லாஹ் சொல்லுகின்றான், மரண தருவாயில் இப்படி வினாடிகள் கேட்பான், ஆனால் அல்லாஹ் அவகாசம் கொடுக்க மாட்டான். இன்னும் அல்லாஹ் எங்களுக்கு புத்திமதி சொல்லுகின்றான், ஏ மனிதா, இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்ப கால வாழ்க்கை, இந்த உலகம் உன்னை ஏமாற்றிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம். சொல்லுகின்றோம்,
எனக்கு நேரம் இல்லை, இந்த தொழில் கஷ்டமான தொழில், எனவே எனக்கு தொழுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது, இங்கே என்னை உலகம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது, நான் வெயிலிலே வேலை செய்கின்றேன், எனது வேலை நெருப்பிலே வேலை, அதனால் என்னால் நோன்பு நோக்க முடியாது, இங்கே உலகம் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது, எனது புள்ள டியூஷன் கிளாஸ் அதிகமாக போகின்றான், அதனால இவனுக்கு தொழ முடியல, அதனால இவனுக்கு நோன்பு நோக்க முடியல, இங்கே உலகம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. இதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், பல தகுரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இப்படித்தான் காரணங்கள் வந்து வந்து உன் உலகம் ஏமாற்றும். ஆனால் இந்த உலக விடயங்களுக்கு நீ ஏமாந்து விட வேண்டாம். நரகத்துடைய வெயில், மஹ்ஷருடைய வெயில் இந்த வெயிலை போன்று வெயில் கிடையாது. அந்த வெயிலிலே நாங்கள் நிற்கப் போகின்றோம். அதிலே நிழல் தேவையா? இந்த உலகத்தில நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்புகின்ற பிரகாரம் வாழ்ந்து கொள். இந்த நெருப்பை பார்த்து இன்னும் சமைக்கணும், இது சீசன் டைம் என்பதற்காக வேண்டி நோன்பு நோக்காமல் வேலை செய்கின்றாயா? நரக நெருப்பு இதை விட பயங்கரமானது. அந்த நரக நெருப்பை அஞ்சிக்கொள். அதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், பல தகுரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இன்னும் எங்களுக்கு புத்திமதி சொல்லி தருகின்றான். சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துற மாதிரி புத்திமதி அல்லாஹ் சொல்லுகின்றான், மதாஉத் துன்யா கலீல். இந்த உலகத்தில உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சந்தோஷமும் எல்லா இன்பங்களும் நிலையானது கிடையாது. உனக்கு தரக்கூடிய வாலிபம் சொற்ப காலத்தால் நீ வயோதிபனாக ஆகிவிடுவாய். உனக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் சொற்ப காலத்தால் நீ நோயாளியாக பேசி விடுவாய். உன்னிடத்திலே இருக்கக்கூடிய மனைவியுடைய இன்பம் கொஞ்ச காலம், பிள்ளைகளுடைய சந்தோஷம் கொஞ்ச காலம், செல்வத்துடைய இன்பம் கொஞ்ச காலம். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மதாஉத் துன்யா கலீல். இந்த உலகம் கொஞ்ச கால வாழ்க்கை, உனக்கு இது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இந்த உலகத்தில நீ புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டு மறுமையை மறந்து வாழ்ந்து விடாதே. அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுகின்றான், வல்ஆகிரது கைரும் வஅப்கா. ஆனா நினைச்சு கொள்ளுங்க, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு மர்ம வாழ்க்கை என்பதுதான் சிறந்த வாழ்க்கை. அங்கே உங்களுக்கு வயோதிபம் வரமாட்டாது, அங்கே நீங்கள் நோயுள்ளவர்களாக ஆக மாட்டீர்கள், அங்கே உங்களுக்கு ஏதும் கஷ்டம் ஏற்பட மாட்டாது, அங்கே உங்களுக்கு துக்கம் கிடைக்க மாட்டாது. கைருன், அதுதான் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை. வஅப்கா, நீங்க கோடான கோடி வருடம் வாழ்ந்தாலும் உங்களுக்கு அங்கே மௌத்து கிடையாது, நிலையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை, இந்த உலக வாழ்க்கையை அமைத்து தந்திருக்கின்றான். அன்புக்குரியவர்கள், ஒரு நோன்பை கணிந்து 2 நோன்பை கணிந்து 23வது நோன்பிலே இருக்கின்றோம். இன்னும் சொற்ப காலம்தான் இருக்கின்றது. எனது அமல் இபாதத்துக்களை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். இரவையிலே நாங்கள் நீண்ட நேரம் நின்று வணங்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் எனக்கு தந்திரியா அல்லாஹ் என்று துஆ செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா எங்களை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்புக்குரியவர்களே, இந்த சிட்டிசன் மீடியா கடந்த 3 ஆண்டுகளாக ரமலான் மாதத்திலே முதலாவதாக எங்கட நிகழ்வு, எங்கட பேஸ்புக் தளம் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சுபஹு தொழுதலில் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மதரசாவுக்கு வந்து ஒவ்வொரு ஜுசுக்கள் இந்த ஆன்லைன் மூலமாக எங்கள் மாணவர்கள் ஓதுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள். அது மாத்திரமல்ல, இவ்வாறான நிகழ்வுகளிலே எங்கள் மாணவர்களையும் அழைத்திருக்கின்றார்கள். இவ்வாறான நிகழ்வுகளை தொடர்ச்சியாக செய்து இன்னும் சமூகத்துக்கு தேவையான பல பிரயோசனமான விடயங்களிலும் ஈடுபட வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சிட்டிசன் மீடியாவுடைய இஃப்தார் விசேட சிறப்பு நிகழ்வின் சிறப்பு பயானை நிகழ்த்தி சென்ற அன்புக்குரிய மௌலவி பலாஹி ஏஎம் இர்ஷாத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா நன்றிகளை தெரிவித்து அடுத்த நிகழ்வாக